ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெய்னாஸ் சமையல். இன்றைக்கி மண் சட்டியில் சுவையான சங்கரா மீன் குழம்பு. மண் சட்டியில் 50 மில்லி நல்லெண்ணெய், எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக கருவேப்பிலை. வெந்தயம் லைட்டாக செவந்து வந்த உடனே கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்திக்கணும். நான் இன்றைக்கி சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணால் பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் மீன் குழம்புக்கு டேஸ்ட்டு கொஞ்சம் எடுத்து கொடுக்கும். 10 பல் பூண்டை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்திக்கணும். அது கூட 2 பச்சை மிளகா சேர்த்திக்கணும். நல்லா கலரி விட்டுட்டு இப்போ நல்ல வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வந்த உடனே 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்திக்கணும். 4 டேபிள் ஸ்பூன் குழம்பு மசாலா தூள். இது நாங்கள் வீட்டிலேயே அரைச்ச மசாலா தூள். இந்த மசாலா தூளோட ரெசிபி வீடியோ வேணும்னா நீங்கள் கமெண்டில் கேளுங்க, நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். நல்லா மசாலாவை கலரி விட்டுக்கணும். 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்திக்கணும். தக்காளியை நல்லா மசாலாவில் படுற மாதிரி நல்லா கலரி விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா தக்காளி மசாலாவில் வெந்து வந்திருக்கு. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. இப்போ நல்லா கலரி விட்டுக்கோங்க. ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸுக்கு புளியை ஊற வச்சு கரைச்சி இதில் சேர்த்திக்கணும். இப்போ நல்லா புளிக்கரைசலை கலரி விட்டுக்கணும். இப்போ மூடியை போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், குழம்புல எண்ணெய் நல்லா தனியாக வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த டைமில் நம்ம 1/2 மூடி தேங்காயில் நான் பால் எடுத்திருக்கேன். அதுவும் முதல் பால் தான் எடுத்திருக்கேன். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ மூடியை போட்டு நல்லா வேக வைக்கணும். பாருங்கள், இப்போ குழம்புல நல்லா மசால் வாசனை போயிடுச்சு. இப்போ குழம்ப நல்லா கலரி விட்டுட்டு நல்லா கழுகி வச்சுருக்க சங்கரா மீனை ஒன்றா குழம்புல போட்டுக்கணும். மீன் குழம்ப ஒரு கொதி விட்டு இறக்கிக்கணும். மீன் மண் சட்டியோட சூட்லேயே வெந்துக்கும். ரொம்பவும் சுவையான மண் சட்டியில் வச்ச சங்கரா மீன் குழம்பு ரெடி.